வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. தமிழக தொழில்துறை அமைச்சரை 3 நாட்களாக சந்திக்க முடியாமல் வருகிறோம். கிராம சபை கூட்டத்தில் உப்பள அதிபர் மனவேதனை. தூத்துக்குடி முள்ளக்காடு பகுதியில் கப்பல் கட்டும் தளம் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கு ஆரம்பம் முதலே கோவளம் பண்பாட்டு உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அனைத்து கிராமங்களிலும் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட்டு அந்த வகையில் முள்ளக்காடு ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றிய உதவியாளர் முருகன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஊராட்சி எழுத்தர் சங்கர சுப்பிரமணியன் மற்றும் மக்கள் நல பணியாளர் ஆனந்தகுமார், கணினி இயக்குனர் திவ்யா, நூலகர் ரத்ன பாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கிராம சபை கூட்டத்தில் முள்ளக்காடு ஊராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்கள் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026, பழைய குப்பை கொட்டும் இடங்களை நீக்குதல் மற்றும் கழிவுகளை தரம் பிரித்தல் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அப்போது கோவளம் பண்பாடு உப்பு உற்பத்தியாளர் சங்கத்தை சேர்ந்த பிரபாகரன், ராஜ், ஸ்ரீராம், சண்முகநாதன் உள்ளிட்ட உப்பள அதிகாரிகள் கிராம சபை நடந்த கூட்டத்திற்கு வந்து கிராமத்திற்கு எந்தவிதமான முன் அறிவிப்பும் இல்லாமல் இந்த கிராம சபை கூட்டம் நடத்தப்படுவது ஏன் என்று கேட்டனர். அப்போது உப்பள அதிபர் பிரபாகரன் கிராம சபை கூட்டம் நடத்தும் அதிகாரிகளிடம் பொதுமக்களுக்கு, குறிப்பாக கிராமத்தில் உள்ள மக்களுக்கு எந்தவிதமான தகவலும் தெரிவிக்காமல் எதன் அடிப்படையில் இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது? அதற்கு அதிகாரிகள், இது தமிழக அரசின் இன்று உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சுகாதார தொடர்பான கிராம சபை கூட்டம் என்று கூறினார்கள். அப்படியென்றால் நீங்கள் சிறப்பு கிராம சபை கூட்டம் என்று கூட்டம் கூடியிருக்க வேண்டும். இது கிராம சபை கூட்டம் என்று கூறியுள்ளீர்கள். அப்படியென்றால் முள்ளக்காடு பகுதியில் உப்பளத்தை கையகப்படுத்தி கப்பல் கட்டும் தளம் அமைக்கப்பட வேண்டாம், சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என்று தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார். அதற்கு அதிகாரிகள் மறுத்துவிட்டனர். மீண்டும் பிரபாகரன் பேசுகையில், சங்கத்தின் நிர்வாகிகள் 3 நாட்களாக சென்னையில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவை சந்திப்பதற்காக காத்திருக்கின்றனர். ஆனால் இன்று வரை சந்திக்க முடியவில்லை. உப்பள தொழில் அழித்து கப்பல் கட்டும் தளம் அமைக்கப்பட்டால் அதனால் தொழில் வளம் முற்றிலும் பாதிக்கப்படும். ஆகிய கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். தீர்மானம் நிறைவேற்றாமல் இங்கிருந்து அதிகாரிகள் யாரும் செல்ல முடியாது என்று கூறினார். இதனால் கிராம சபை கூட்டத்தில் திடீர் பரபரப்பு நிலவியது. இதனை அடுத்து உப்பள அதிகாரிகள் கிராம சபை கூட்டத்தில் கப்பல் கட்டும் தளம் வேண்டாம் என்று தீர்மானம் நிறைவேற்ற கோரி கோரிக்கை மனு அளித்தனர். அப்போது மக்கள் நல பணியாளராக பணியாற்றுபவர் அந்த ஊரை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது, ஆனால் அந்த ஊரை சேர்ந்தவராக தான் இங்கு உள்ளார் என்று குரல் எழுப்பப்பட்டது. அப்ப சுகாதார கூட்டம் போடுங்க, சுகாதார கிராம சபை கூட்டம் போடுங்க. நீங்க அப்படி இருந்தா மனு அனுப்பிடுங்க. ரகசியம் சிட்டப். ஹலோ. நீ ஆபீஸ் உள்ள ஆள் தானே? சரிப்பா, நீ இந்த பஞ்சாயத்துல தானே இருக்க. ஒருவேளை கிராம சபை கூட்டம் போட்டிங்கன்னா அதை அனௌன்ஸ் பண்ணி நோட்டில் கையெழுத்து வாங்கணுமா இல்லையா? இது வரைக்கும் இத்தனை வருஷம் வரைக்கும் தானே இருந்திருக்கீங்க. திடீர்னு யாருக்கும் எந்த நோட்டீஸும் கொடுக்காம கிராம சபை கூட்டம் சொல்லி இப்படி இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு பொம்பளையால் வச்சு நடத்திட்டீங்கன்னா அப்புறம் ஊர் விஷயம் அவனுக்கு மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? இதை கிளர்க் நீங்கள் தானே? அப்போ நீ நான் அவர்கிட்ட பேசுகிறேன், அவர்கிட்ட பேசல. முந்தான தகவல் சொன்னாங்கண்ணே, முந்தானத்து தகவல் சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ நேற்று நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? யார்கிட்டையுமே சொல்லலண்ணே, யார்ட்டையும் சொல்லலை. நான் இந்த ஊரில் தான் இருக்கிறேன். அப்படின்னா எங்களுக்கு தகவல் வரதானே செய்யணும். தகவல் வரல. அப்புறம் இது என்ன கிராம சபை கூட்டம்னு கேட்குறேன். எப்படி இந்த உப்பளத்தை போன கவர்மெண்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி இந்த கவர்மெண்ட் எடுக்க ட்ரை பண்ணி நீங்கள் அப்படி தீர்மானம் போட போகிறீங்களா? சுகாதாரம் எந்த ஒரு இது இருந்தாலும் ப்ரோட்டோக்கால் என்ன சார் உங்களுக்கு? கிராமத்தில் அனௌன்ஸ் பண்ணணும், ஒன்று தண்டரை போடணும், இல்லை நோட்டில் எழுதி எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கணும். ப்ரோட்டோக்கால் தானே சார் இது? நேற்று சென்னையில் ஒரு புத்துலக்கு ஏற்றுறதுல ப்ரோட்டோக்கால் தான் மன்னன்னு சொல்லி மேயர் இது பண்ணுறாங்க. அது ப்ரோட்டோக்கால் அது. அப்போ நீங்கள் ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணல. இப்போ தீர்மானம் நீங்கள் என்ன நிறைவேற்ற போகிறீங்க அதை சொல்லுங்கள். அதோட சேர்த்து இந்த உப்பளம் விவகாரத்தையும் நீங்கள் இது பண்ணுங்கள். நீங்கள் பண்ணீங்க சார், எதுக்கு ஏன்ட்டு தரீங்க? ஊருக்குள்ள தகவல் பண்ணுறீங்க, கிளர்க்கு நீங்கள்
இப்படிதான் நீங்க தேவையில்லாம ஒரு கையெழுத்து போட்டு 100 நாள் வேலை வாய்ப்பு கண்டமாக போத பார்த்துச்சு. அதையும் இதே கிராம சபை கூட்டணி ஒன்று போட போய் நாங்கள் வாங்கி கொடுத்தோமா இல்லையா? அப்போ நீங்களாவது வீட்டில் யார்ட்டையா சொல்லணுமா வேண்டாமா? இப்படி ஒன்று வச்சிருக்கிறாங்க, முந்தா நாள் அறிவிப்பு வந்திருக்கு, ஞாயிற்றுக்கிழமை சொன்னாங்க, அப்போ நீங்களாவது ஒரு 4 பேருக்கு சொல்ல வேண்டாமா? சும்மா ஒரு நோட்டை நீட்டோன்னே டக்கு டக்குன்னு கையெழுத்து போட்டீங்க. அதில் என்ன எழுதிருக்குன்னு ஏதாவது படிச்சிங்களா? இல்லை தீர்மானம் எழுதுனதுக்கு அப்புறம் தான் கையெழுத்தே போடணும். அதில் தீர்மானம் ஏதாவது எழுதியிருக்கா? அவங்க டப்பு டப்பு கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு புரியுமா இல்லையா அப்படின்னு ஒன்றுமே புரியலை. தீர்மானம் எழுதியிருக்காக்கா? ஒரு தீர்மானமும் எழுதலை. தீர்மானம் எழுதாமல் உங்கள் பாட்டு கையெழுத்து போறீங்களே, எதுக்குன்னு கேட்குறேன். இந்த கவர்மெண்ட் நான் என்னைக்குமே குறை சொல்லல. வந்து பதவியேற்று 20 நாள் தான் ஆயிருக்கு. அதனால கவர்மெண்ட் பத்தி பேசல. கிராம சபை கூட்டம் சொல்லி ஏன் தேவையில்லாம நீங்க போட்டீங்க? அதுவும் இல்லாம சுகாதார கிராம சபை கூட்டம் போட்டீங்கன்னா அது என்ன பர்பஸ் சொல்றீங்க? அந்த பர்பஸை கூட அது பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க கிராம சபை கூட்டம் போட்டீங்க, எனக்கு இந்த உப்பள பிரச்சனை தீர்மானமா ஏத்துங்க அவ்வளவு தான். அது நீங்க எழுதி கொடுங்கன்னா நான் கலையை ஃபார்வர்ட் பண்றேன். நீங்க தீர்மானத்துல ஏத்துங்க, நாங்க தீர்மான நோட்ல நாங்க எழுதி தரோம். அப்புறம் எதுக்கு நான் கிராம சபை கூட்டம் வைக்கீங்க? அண்ணாச்சி ஏதோ ஒன்று, ஆனால் கிராம சபை கூட்டம்னா கிராமத்தில் உள்ள பிரச்சனையை நாங்கள் முன்வைக்கணும்ல, எழுதி கொடுக்குறோம். அதே அந்த நோட்லேயும் நாங்கள் எழுதுறோம். எங்கள் கைப்பட நாங்கள் அது தீர்மான நோட்லேயே நாங்கள் எழுதுறோங்க. அப்புறம் நீங்கள் எழுதுங்க, நாங்கள் எழுதி தரோம். நீங்கள் அதை எழுதி கண்ணு நாங்கள் எழுதிருங்கிறோம். அதை சொல்லுங்கம்மா, நான் மட்டுமே கட்சி எழுதி பிரயோஜனம். உங்களுக்கு அதை இருக்குல்ல. இன்னைக்கு அப்போ எல்லாருமே அந்த அன்னைக்கு 100 நாள் இதுக்கு எழுதி கொடுத்தீங்களா? எல்லாருமே இந்த போன 26/1 கிராம சபைக்கு லெட்டர் எழுதிட்டீங்களா? 100 நாள் வேலை இருக்கு இது பண்ணிடுறாங்க. அதே மாதிரி லெட்டர் எழுதாலுமே எழுதி கொடுங்க. அதை நாங்கள் வீடியோ வர சொல்லி நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப கிராம சபை கூட்டம் தான். அதுல சிறப்பு கிராம சபை கூட்டம்னா அதுல நீங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. ப்ரெஸ் பீப்புள் வந்திருக்குன்னா அதோட முக்கியத்துவம் எங்களுக்கு புரியுது. அப்ப எங்க தீர்மானத்துல ஏத்துங்கன்னு தான் சொல்றோம். ஏன்னா கிராம சபை கூட்டம்னா கிராமத்துல ஏதாவது நிறக்குறைகள் இருந்தா அது தீர்மானமா ஏத்துறது புரோட்டோகால். எங்களுடைய குறைகள் தான் சொல்றோம். அந்த குறைகளை நீங்க ஏத்துங்க. என்ன ஒரு சிறப்புனாலும் பரவாயில்லண்ணே, எங்க தீர்மானத்தை ஏத்துங்க. நான் மனு எழுதி தரேன், தீர்மான நோட்டில் எழுதுங்க. அப்போ கிளர்க்கா இருந்து நீங்க என்ன செய்ய போறீங்க? பஞ்சாயத்து கிளர்க்கா இருந்து நீங்க என்ன செய்ய போறீங்க? ஏன்னா நம்பர் தரதெல்லாம் வீடியோட்ட நாங்கள் தான் வாரத்துக்கு 2 நாள் போய் பார்த்துட்டு தான் அலையிறோமே. வீடியோ தாசில்தார் கலெக்டர் எல்லாத்தையும் நாங்கள் திங்களோட நாங்கள் தான் போய் பார்த்துட்டு அலையிறோமே. எங்கள் வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் எத்தனை வருஷம் தான் அலைய. கிராம சபை கூட்டத்தில் ஒரு தீர்மானம் போட்டால் அந்த தீர்மானத்தோட வேல்யூ கவர்னர் வரைக்கும் போகும், ஏன் பிரசிடண்ட் வரைக்கும் போகும். ஒரு தீர்மானத்துக்கு விட்டான வேல்யூ தெரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கேன். அது கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் போட்டால் அந்த தீர்மானம் பிரசிடண்ட் வரைக்கும் போய் ஆகணும். மூணு நாளாக சென்னையில் போய் இருக்கிறாங்க. இதே தங்கத்துலேருந்து உப்பு தங்கத்துலேருந்து போய் இன்னும் வரைக்கும் மினிஸ்டரை பார்க்க முடியல. அப்போ இதோட வேல்யூ மினிஸ்டர் போமா இல்லையா? இந்த தீர்மானத்தோட வேல்யூ மினிஸ்டர் போமா இல்லையா? போயே ஆகணும். அதுதான் நாங்கள் ஏற்ற சொல்கிறோம். 3 நாள் ஆச்சு தொழில்துறை அமைச்சர் கீர்த்திகாவை பார்க்குறதுக்கு. அந்த அம்மையார் இருந்த வரைக்கும் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரல. இன்னைக்கு தான் அவங்க பிஏ பார்த்து பேசியிருக்கு. அவங்க இப்போ சிஎம் மீட்டிங்கில் இருக்காங்க, அமைச்சரவை கூட்டத்தில் இருக்கிறாங்க. எல்லா விஷயமும் அங்கேருந்து எனக்கு வருது. எங்கள் சென்னையிலேருந்து எனக்கு சொல்கிறாங்க கிராம சபை கூட்டம் நடத்திட்டு போய் அங்கே போய் பாரு தீர்மானத்தை நிறைவேற்று அப்படின்னு. ஆமாங்க, அந்த இதுக்கு நாங்கள் தான் ஊர் தாமே. அப்போமே நீங்கள் முந்தாத்து கிராம சபை கூட்டம் தான், அப்போ அங்கே வச்சே சொல்ல வேண்டியது தானே. அங்கேயும் சொல்கிறது இல்லை. மக்களுக்கு கிராம மக்களுக்கு தெரியப்படுத்துங்கன்னா அதையும் தெரியப்படுத்தலை. சும்மா வந்து உட்காந்துட்டு தீர்மானமே எழுதல. ஆனால் பாதிட்டு கைது வாங்கியாச்சு. இது கிராம சபை கூட்டமே தெரியலண்ணே. கிராம சபை கூட்டமே தெரியவே இல்லை. தீர்மானம் எழுதி அந்த தீர்மானத்தை படித்து காட்டிட்டு அதுக்காக கைது வாங்கணும்.
இதை நீங்கள் நோட்டில் எழுதிருக்கீங்களா? அந்த நோட் அதுக்கு அது என்ன கிராம சபான்னு சொல்லி எழுதியிருக்காங்க நோட்டு. அந்த நோட்டில் எழுதிருக்கீங்களா நீங்கள்? நான்கு பிரிவுகளாக பிரித்து செயலுக்கு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதன்படி அனைவரும் கழிவுகளை, ஈரக்கழிவுகள், உலர்கழிவுகள், சுகாதார கழிவுகள் மற்றும் சிறப்பு பராமரிப்பு கழிவுகள் என 4 வகைகளாக பிரித்து ஊராட்சிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ள நிறுவன பணியாளர்கள், தூய்மை காவலர்கள் மட்டுமே ஒப்படைக்க தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அப்பணியில் ஈடுபட்டுள்ள தூய்மை காவலர்கள் குப்பைகளை எளிதில் பாதுகாப்பாக சேகரிக்கும் முறையில் தற்போது கொள்முதல் செய்யப்படும் நீர்நிலைகள், திட்டங்களின் மேலாண்மை நடவடிக்கைகளுக்காக இப்போ நீங்கள் சுகாதாரத்தை பற்றி பேசுறீங்க. சுகாதாரம் ப்ளஸ் என்னது? சுற்றுச்சூழல். கிராமத்துக்கு சுற்றுச்சூழல் இதில் வேறு எந்த ஒரு கம்பெனி வந்தாலும் அதே அப்போ சுற்றுச்சூழலுக்கு வரணும்ல. கிராமத்தில் எந்த ஒரு கம்பெனிகள் வேண்டாம். முக்கியமாக ஊருக்கு கீழ்ப்பக்கம் உள்ள அந்த உப்பளங்களை பாதுகாக்கிறபடி எந்த ஒரு கம்பெனியும் வர வேண்டாம் அப்படின்னு ஒரு தீர்மானம். எத்தனை நாளைக்கு மனுவாக இருந்தாலும் வேற ஒன்றும் சொல்லலையா? மனுவா கொடுங்கண்ணே, அது நான் வீடியோ கொடுத்து அவங்க அதில் எழுத சொல்றது கிராமத்தை மக்களுக்கான அதிகாரிகள் மக்கள் என்ன சொல்றாங்க அதெல்லாம் செய்யுங்கிறோம். சரி, மக்கள் இதுதான் சொல்றாங்க. நீங்க கூட்டம் கிராம சபை கூட்டத்தில் உள்ள மக்கள் இதுதான் சொல்றாங்க. அந்த தீர்மானத்தை ஏற்றுங்க. மக்களுக்கான அதிகாரிகள் தானே நீங்க. அப்ப மக்கள் சொல்றாங்க நாங்க எழுதி தரோம் சார். நீங்க நாங்க எழுதி தந்தோட நீங்க நோட்ல எழுதுறீங்களா? அதை முடியாதுங்கிறீங்க. அப்புறம் நாங்க எழுதுறது என்ன செய்ய? நாங்க வீடியோ நேராக போய் கொடுத்துருவோமே. எங்களுக்கு கிராம சபை நோட்டில் ஏறணும். வீடியோ விட்டு தான் நாங்கள் வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் அலையிறோமே. ஏன் எங்களுக்கு இந்த இதில் இங்கே வந்து கொடுக்குறதுக்கு அங்கே போய் கொடுக்க தெரியாமையா? எங்களுக்கு கிராம சபை நோட்டில் ஏறணும், அவ்வளோதான். இந்த தீர்மானம் எழுதாம இந்த கேட்டோட்டு யாருன்னு அண்ணன் அதே அராஜகம் பண்ணி எங்கள் வாழ்வாதாரத்தை பறி போடுறதுக்கான ஒரு பரிதவிப்பில் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். தீர்மானம் நாங்கள் எழுதி தரோம். நாங்கள் மனு கொடுத்தாரோம். அந்த மனுவை நீங்கள் நோட்டில் எழுதிருங்க. அப்புறம் எதுக்கு சார் நீங்கள் செயலாளர், ஊராட்சி மன்ற செயலாளர் எதுக்கு சார்? இந்த பஞ்சாயத்து தலைவர் முடிஞ்சு போச்சு பதவி. அதோட உங்கள் பதவி முடிஞ்சு போயிட்டு நீங்கள் பேர வேண்டியது தானே. எதுக்கு வந்து ஜெயிலே வந்து கதை திறந்து உட்காந்துருக்கீங்க? மக்கள் பிரதிநிதியாக பேசுங்க சார். அரசாங்க பிரதிநிதியாக, அரசியல்வாதி பிரதிநிதியாக பேசாதீங்க. நினைக்கும் நாங்கள் கொடுக்குற அந்த வரி தண்ணி தீர்வா வீட்டு தீர்வு தான் நம்மளுக்கு சம்பளம் வருது சார். இப்போ நான் அடுத்த 5 வருஷம் ஸ்கூலுக்கு வரணும், என் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க. அது போக முடியாமல் நாங்கள் வந்து உட்காந்துருக்கிறேன். என் வாழ்வாதாரம் பற்றி என் பிள்ளையும் சேர்த்து என்னோட என் பிள்ளையும் சேர்த்து அடுத்த நாள் பட்டினியாக கிடக்கணும். மக்கள் பிரதிநிதியாகவே பேசுங்க. அரசியல்வாதி பிரதிநிதியாக பேசாதீங்க. நினைக்கும் நாங்கள் கொடுக்குற வரி தான் சார் உங்களுக்கு சம்பளமே. இதே கிராம சபையில் பொம்பளைகள் தான் சொல்கிறாங்க தீர்மானத்தை ஏற்றுங்கன்னு. அதை ஏற்ற மாட்டேங்கியே. நிறைவேறலைன்னா மறுபடியும் அதே பிரச்சனை வரதான் செய்யும். அதே பிரச்சனையை நாங்கள் உங்கள்கிட்ட சொல்ல தானே சார் செய்யணும். அதான் நோட்டில் எழுதுங்கிறோம்.